ஒரு பேட்டரி வந்து நல்ல கண்டிஷன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம 12 வோல்ட் பேட்டரி 2.5 AH உள்ள பேட்டரி எடுத்திருக்கோம். இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு மல்டிமீட்டர் இருக்காது. மல்டிமீட்டர் இல்லாத எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மல்டிமீட்டர் வச்சு எப்படி துல்லியமாக அளவு செக் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனிமா வீடியோ பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரோன்னு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி செக் பண்ணுறதுக்காக ப்ளஸ் மைனஸ் கிளிப் எடுத்துக்குவோம். நம்ம பிளாக் கலரை மைனஸில் இன்சர்ட் பண்ணிடுவோம், ரெட் கலரை ப்ளஸில் இன்சர்ட் பண்ணிடுவோம். இப்போது ப்ளஸில் உள்ள டெர்மினலையும் மைனஸில் உள்ள டெர்மினலையும் ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணால் இப்படி ஃபயர் ஆகுது பாருங்க. இப்படி ஃபயர் ஆனால் பேட்டரி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். மல்டிமீட்டர் வச்சு எப்படி துல்லியமாக பேட்டரி நல்லா இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக நம்ம மல்டிமீட்டர் ஒன்று எடுத்துக்கிறோம். எடுத்து 20 வச்சுக்கலாம். ப்ளஸ் பின்ன ப்ளஸ்லையும் மைனஸ் பின்ன மைனஸ்லேயும் வச்சுக்கோம். இப்போ வோல்டேஜ் காட்டுது பாருங்க, 12.84 வோல்டேஜ் காட்டுது. இப்போ இந்த பேட்டரி வந்து காட்டுது 12.84 வோல்டேஜ், 85 வோல்டேஜ் காட்டுது. ஆனால் அது காட்டுனா மட்டும் அது வந்து நல்ல பேட்டரின்னு சொல்ல முடியாது. அந்த 12.8 வோல்டேஜ் காட்டுதுன்னா அந்த வோல்டேஜ் வந்து கான்ஸ்டன்ட்டாக நிற்கணும், டிக்ரீஸ் ஆகக்கூடாது. யூஸ் பண்ண மட்டும் தான் டிக்ரீஸ் ஆகணும், சும்மா வச்சிருந்தாவே டிக்ரீஸ் ஆகக்கூடாது. அதனால ஒரு 10 நிமிட்ஸ் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த பேட்டரி ஆகாது அப்படின்னு அர்த்தம். வோல்டேஜ் டவுன் ஆகிட்டே இருக்கும், நிற்காது. வோல்டேஜ் ஏறும். டிசி சார்ஜர் வச்சு சார்ஜ் பண்ணீங்கன்னா வோல்டேஜ் ஏறும், ஆனால் வோல்டேஜ் வந்து நிற்காது. இதே மாதிரி தான் நீங்கள் வீட்டில் நீங்களே பேட்டரியை செக் பண்ணிக்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு.